Hi, this is Karthik from NEET UG Tamil. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நமக்கு வந்து கர்நாடகா ஸ்டேட்டோடைய ரேங்க் லிஸ்ட், ஸோ ரேங்க் லிஸ்ட்டு வந்து வெளியிட்டாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கேஇ வெப்சைட்டில் போய் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு இப்போ சைடில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நமக்கு கர்நாடகாவுடைய ரேங்க் லிஸ்ட். ஸோ கர்நாடகா பொறுத்தவரையும் வந்து நமக்கு அப்ளை பண்ணவங்க கிட்டத்தட்ட வந்து 80,000க்கு மேற்பட்ட பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. மொத்தம் டோட்டலாக 87,909 மாணவர்கள், அதாவது கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 670 டாப்ல இருந்து எலிஜிபிலிட்டி மார்க் 113 வரை அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது 13,19,409 வரை ரேங்க் வந்து நமக்கு வருது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 670 நீட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நீட் ரேங்க் வந்து 17. அப்போ வந்து அந்த 670 பார்த்தீங்கன்னா 17 பேர். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 ரேங்க் டிஃப்ரென்ஸில் 665. இதே மாதிரியே வந்து கர்நாடகாவில் நீங்கள் டோட்டலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு என்டிஏ ரிப்போர்ட் படி 83,582 பேர் தான் வந்து கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஆனால் இங்கே அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை வருது? 87,909 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 87 நமக்கு பாஸ் ஆனவரோட எண்ணிக்கை பாருங்க 83, கிட்டத்தட்ட 4,000 ப்ளஸ் இது நீட் ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து இப்போ கர்நாடகா ஸ்டேட்டை பொறுத்தவரையும் வந்து நமக்கு நீங்கள் வந்து யார் வேணால் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ கர்நாடகா ஸ்டேட்டோடைய கவுன்சிலிங் பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தமிழ்நாட்டோடைய ரேங்க் லிஸ்ட்டை எப்போ வெளியிடுவாங்க, எக்ஸாக்டாக எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியா ஒரு டவுட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக வந்து நமக்கு தமிழ்நாட்டோடைய ரேங்க் லிஸ்ட்டு எப்பவுமே வந்து எம்சிசி கவுன்சிலிங்கோடைய ஷெடியூலுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் எப்படின்னு தெரியல. ஆனால் ஆஸ் பர் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா எம்சிசி கவுன்சிலிங் ஷெடியூல் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு தமிழ்நாட்டுடைய ரேங்க் லிஸ்ட்டு, அதாவது ஒரு ரவுண்டு முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சுன்னா இங்கே நமக்கு ரேங்க் லிஸ்ட்டு கவுன்சிலிங்கோடைய ஷெடியூல் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணி ஃபர்தராக அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு கவுன்சிலிங் எல்லாமே நடக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஸோ நல்ல அப்டேட்டோட சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.